ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்ப்போமா. இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான வாழைத்தண்டு பொரியல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மோர்லேயோ போட்டு வச்சிட்டோம்னா கருக்காமல் இருக்கும். அது வந்து நம்ம கட் பண்ணும்போதே க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைனா அது மாதிரி சிறுகறி போட்டு சுற்றுனீங்கன்னா அந்த கம்பியிலே வந்து எல்லா நரும் வந்துடும். நம்ம ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்குங்க. இப்போ மோரில் உடைச்சோன்னு பார்த்திங்கன்னா வெள்ளைன்னு இருக்குது. எல்லா நாரும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அதையும் இப்போ அதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வதக்கி விடுங்க. நீங்கள் அதை வதக்கும் போது அதோட ஸ்மெல்லு அந்த எண்ணெயில் வதக்கும் போது அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நல்லா வதங்கினதும் கொஞ்சம் லைட்டாக அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து நம்ம சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் வந்து ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா மட்டும் தான் நம்ம காரம், வேறு எதுவும் காரம் கிடையாது. அதனால் குறை இப்போ நல்லா வாழைத்தண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. நல்லா இதில் ஊற்றிட்டு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுனது எடுத்து சோப்புனா சூப்பரான வாழைத்தண்டு ரெசிபி ரெடி ஆயிரும். கேரளா ஸ்டைலில் சூப்பரான வாழைத்தண்டு ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.